தேவனுடைய சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதிகளை குறித்தது? நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, நான் இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா? நான் சொல்வேன், நீங்க யாருங்க? ரட்சிக்கப்பட்டவங்க தானே? ஆமா, நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். விழுந்து போன ஆதாமினுடைய சுபாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்துட்டாரா? மீட்டெடுத்துட்டாரு. ஆதாமுக்கு விழுந்து போன சுபாவத்தில் சரியான தீர்மானம் எடுக்க முடியாத நிலைக்கு போயிட்டான் இல்லையா? தெய்வீக ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பயன்படுத்த முடியாமல் அவன் தன்மேல அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்துட்டான். இப்போ கிறிஸ்து இயேசு வந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? அந்த விழுந்து போன சுபாவத்திலிருந்து மீட்டெடுத்துட்டாரா? ஓகே, இப்போ உங்க மனம் புதிதாக இருக்கிறதா? மனம் புதிதாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் தெய்வீக ஞானத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. சாப்பிட்றதா, சாப்பிடாம இருப்பதா, போறதா, போக வேண்டாமா, ஐயோ இப்படி நடந்துருச்சு, இது தேவ சித்தமா இல்லையா? எந்திரிச்சு நான் போகலான்னு நினச்சேன், போகிறதுக்குள்ளே வீட்டில் கண்ணாடி உளுந்து நொறுங்கிருச்சு, உடனே போகலாமா, இது ஒருவேளை தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா? கண்ணாடி நொறுங்கிறதுக்கும் தேவ சித்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. புரியுதா? நீங்கள் மாம்சத்தின்படியாக வாழ்கிறவர்களாக இருந்தால் கண்ணாடி உடைஞ்சது பிரச்சனை. நீங்கள் ஆவியின்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் கண்ணாடி உடைஞ்சாலும் சரி, வீடே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் சரி, அது பிரச்சனையே இல்லை. மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்லேலுயா சொல்ல மாட்டாங்க, ஆவியின்படி வாழ்கிறவங்க அல்லேலுயா சொல்லுவாங்க. புரியுதுங்களாங்க நான் சொல்கிறது? பல நேரத்தில் நம்ம இன்னமும் உலக பிரகாரமான சிந்தையிலும் அந்த உலகத்தினுடைய மனிதனுக்கு அடுத்த சித்தத்திலையும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே போவோம், எங்கே தங்குவோம், இதெல்லாம் இதை பற்றி கவலையே படாத, போயிட்டே இரு, நான் என் தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். தேவையில்லாத இடத்துக்கு போகிறோமா, ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்தி நம்ம போக முடியாதபடிக்கு நம்மளை நிறுத்திடுவார். பயம் என்பது அவசியம் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இயற்கையாய் ஒரு தடையை ஏற்படுத்தி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாதபடிக்கு உங்களை தடை பண்ணி விடுவார். நான் எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் திருமணங்களுக்கு கிளம்பிடுவோம், அதாவது கூப்பிட்டுருப்பாங்க, ஜஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறோம், பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடை வந்துடும். நான் ஃபோன் பண்ணி என்னால் போக முடியல, நான் வர முடியல அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட. யாராவது திடீர்னு புறப்பட்டு வருவாங்க நம்மளை பார்க்குறதுக்கு, அவங்க ஃபோன் பண்ணாமல் வந்திருப்பாங்க, நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் சொல்வேன், அன்லெஸ் இட் இஸ் காட்ஸ் வில், சம்திங் வில் நாட் ஹேப்பன் இன் மை லைஃப். விளங்குதா உங்களுக்கு? தேவ சித்தமாக இருந்தால் ஒழிய என் வாழ்க்கையில் அது நடைபெறாது. நான் எல்லாத்துக்கும் தேவ சித்தத்தை கேட்டு 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 தெரிஞ்சு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் தெய்வீக ஞானத்தை கொண்டு உலக வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போகிறேன். தேவன் எனக்கானவைகளை நிச்சயமாய் செய்வார், தேவையற்றவைகளை தடுத்து நிறுத்துவார். நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஓகே. ஆனால் தேவ சித்தத்தை நான் அறிய வேண்டிய சில இடங்கள் உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1:9. இத நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஓகே, இப்போ நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அறிகிற அறிவினாலே முதலாவது நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஓகே, ரைட். இதில் அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னா, அங்க சொல்லுது எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஆவிக்குரிய விவேகம் எதற்கு தேவை? உலக பிரகாரமான காரியத்தை செய்யறதுக்கா? சொல்லுங்க.
உலக பிரகாரமான காரியத்தை செய்யறதுக்கு ஆவிக்குரிய விவேகம் தேவையா, ஆவிக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆவிக்குரிய விவேகம் தேவையா? ஆவிக்குரியவைகள் தான். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் என்ன செய்யறான்? ஆவியின்படி நிதானிக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை அழிந்து போகிற வாழ்க்கை. இதுக்கு தேவ சித்தம். நீங்க பாட்டுக்கு நடந்துட்டே இருங்க, நடந்துகிட்டே இருக்கும். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க சாப்பிட வேண்டியது உங்க டேபிளுக்கு வந்துடும், நீங்க உடுத்த வேண்டியது உங்களுக்கு வந்துடும், நீங்க தங்க வேண்டிய வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் அனுபவிச்சு சொல்றேங்க, நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் இன்னைக்கு உடுத்திருக்க ட்ரெஸ்ஸு முத கொண்டு, நான் போன வாரத்தில் கூட ஒருத்தட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நான் கஞ்ச பிஸ்னாரி. நான் கடைக்கு போனேன்னா 500 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ்ஸுக்கு என் கை போகவே போகாது. இன்னும் சொல்ல போனால், நான் ஆரம்ப காலத்தில் ZFTயில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் நான் வேலைக்கு போன காலத்தில் நான் புடவை எடுத்தேன்னா அப்போல்லாம் 99 ரூபாய்க்கு சாரீ கிடைக்கும். எடுத்து உடுத்துவேன். எல்லாரும் வந்து கேட்பாங்க, எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா, அழகாக இருக்குது அப்படின்வாங்க. 99 ரூபா. நான் ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி. ஆனால் எனக்கு எடுத்து கொடுக்குறவங்க பல ஆயிரக்கணக்காக போட்டு எடுத்து கொடுப்பாங்க. நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். அது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாம் கூட கொடுக்கப்படும். சில நேரத்தில் சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு வந்து சேரும். எப்போ? நம்ம அவருடைய சித்தத்தை தேடி ஓடும்போது. தங்குறதுக்கு வீடு, நான் சொல்கிறேனே, இன்னைக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். எங்களை வீடை காலி பண்ணணும், சர்ச்சை காலி பண்ணோம், ஆஃபீஸை காலி பண்ணோம். 3 பெரிய இடி மாதிரி வந்து நின்றுச்சு ஒரே நேரத்தில். எங்களுக்கு 2019 டிசம்பரில் எங்கே போவோம்? வீடை தேடுவோமா, ஆஃபீஸை தேடுவோமா, சர்ச்சுக்கு இடம் பார்ப்போமா, என்னத்தை பார்ப்போன்னு எங்களுக்கே தெரில. மலைச்சு போய் நின்னோம், தேடணும். கார் போட்டு 4 பேர் நாங்கள் ஊரையே சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா காலியான ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்துட்டு வந்தோம். எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் சரி போ, ஏதோ இருக்கிறது ஒன்று தீர்மானம் முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஷோரூமுக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்த போய் பார்த்துட்டு, அதை பார்த்தா மனசே இல்லை. பாஸ்டர் நின்று கையை தூக்குனாங்கன்னா தலை அங்கே மேலே தட்டிடும், ரூஃப் தட்டிடும். அந்த அளவுக்கு லோ ரூஃபு, கீழே ஃப்ளோரிங் போடலை, ஒன்றுமே பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறது? வேறு வாசலே திறக்கலையே. ஆண்டவரே, இதுதான் உமக்கு சித்தமோ? இதுதான் ZFT போகிறதுக்கு எனக்கு ஈஸி, சர்ச்சை முடிச்சுட்டு போகிறதுக்கு. சரி எடு, இந்த பில்டிங்கை எடுத்துடலாம். முடிவு போனோம். மதியானம் பேசினோம். ஓனரை கூப்பிட்டு சொல்கிறோம், சாயந்தரம் 5 மணிக்கு வரோம். ஃபோனை வைக்கிறோம், அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன், இங்கே ஒரு இடம் இருக்குது வந்து பாருங்கன்னாங்க. போனோம். போய் பார்த்தா மேல்தளத்தில் ஆஃபீஸுக்கும் சர்ச்சுக்கும் எல்லாம் செட்ரைட் பண்ணப்பட்ட ஒரு இடம். ஏசியிலேருந்து, ஃபேன்லேருந்து, சேர்லேருந்து, சவுண்ட் சிஸ்டம்லேருந்து எல்லாம் போடப்பட்ட ஒரு இடம். அதனால தான் இந்த ஏசி எல்லாம் இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் நாங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏசி. சரி, மேல் தளத்தில் சர்ச் இருக்குது, கீழே என்ன இருக்குது? ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது சார், போய் பார்க்கலாமா? கீழே வந்து பார்த்தா அழகாக வீட்டுக்குரிய இடம் அப்படியே ஆயத்தமாக்கப்பட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். மேலே சர்ச்சு, ஆஃபீஸு, கீழே வீடு. 3 காரியத்தை தனித்தனியாக நான் பார்க்கணும். ஆண்டவர் நான் எங்கே தங்கணும்னு தீர்மானித்து எல்லாவற்றையும் ஒன்றாக கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதா? தேவ சித்தத்தை செய்து ஓடுனீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி ஃபார் த ஃபிசிக்கல் திங்ஸ் ஆஃப் லைஃப். உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலையே இல்லைங்க. அதனுடைய காலத்தில் நேர்த்தியாய் நடைபெறும். நான் சாட்சி சொன்னேன்னா இந்த முழு செய்தியும் சாட்சிகளாகவே போயிடும். அத்தனை சாட்சி இருக்கு. என் உலக பிரகாரமான காரியங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எல்லாத்த குறித்தும் நான் சாட்சி சொல்ல முடியும். பட் நம்ம இன்னைக்கு என்னத்தை புரிஞ்சுக்கணும்னா, உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் தேவனுடைய சித்தம் அது தானா நடக்கும். நீங்க தேடி அறிய வேண்டியது எது? ஆவிக்குரிய வாழ்வுக்கான சித்தம். தேவன் உங்களுடைய நித்தியத்திற்காக உங்களுக்கென்று இந்த உலக வாழ்க்கையில எங்கே விதைக்கும்படியாக நிலத்தை வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய செய்தி ஒன்றில். ஆண்டவர் மனுஷனுக்கு 70 ஆண்டுகள் பூமியில கொடுத்திருக்கிறார். 70ஓ 80ஓ 120ஓ அது உங்க தீர்மானம். ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த லைஃப் ஸ்பேன் எதுக்காக? நீங்க நல்லா சாப்பிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா ஜாலியா இருந்து, நல்லா உலகத்தை அனுபவிச்சுட்டு போறதுக்கா?
இந்த 70 ஆண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மறந்துடாதீங்க. கையில் வர்ற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் நல்லா இருப்பீங்க. கையில் வர்றதை அப்பப்போ போட்டு உங்கள் இன்பத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? பிற்காலத்தில் தரித்திரனா இருப்பீங்க. இதுதானே உலக வழக்கம், இதே தான் ஆவிக்குரிய வழக்கம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 70 ஆண்டுகளை நீங்க அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய சித்தத்தின்படி முதலீடு செய்தீர்கள் என்றால் நீங்கள் நித்தியத்தில் வந்து நிற்கும் பொழுது உங்கள் பலன் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா முதலீடு செய்யாம ஏன் சுய சித்தத்தின்படி ஓடனா நான் ராஜ்யத்திற்கும் வர முடியாது, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவும் முடியாது, நித்திய சுதந்திரத்தை நான் அடையவும் முடியாது. விளங்குதா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு விளங்குது சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் உங்களுக்கு என்று என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார் என்பதை தேவனிடத்தில் கேளுங்க. எல்லாரும் மேடை ஏறி எல்லாரும் பிரசங்கம் பண்ண போறதில்லை, எல்லாரும் சுகமளிக்கும் ஊழியத்தை செய்ய போவதில்லை, எல்லாரும் ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை கட்டி எழுப்பியோ ஒரு சர்ச்சை கட்டி எழுப்பியோ நீங்க மினிஸ்ட்ரி செய்ய போறதில்லை. ஆனால் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறது என்ன? நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் டெரிக் பிரின்ஸ் உடைய செய்தியை எங்கேயோ பார்த்துட்டு அந்த செய்தியில் இருந்த நம்பர் எடுத்து யூஎஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார். இந்தியாவில் இருக்கிற ஒரு சகோதரர் யூஎஸ் ஆஃபீஸில் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுடைய டைரக்டர் இந்தியாவிலே இருக்கிறாங்களே, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பரை கொடுத்துட்டாங்க. நான் வேற யார்கிட்டையும் என்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணல சிஸ்டர். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் தான் முதல் ஊழியக்காரர் நான் ஷேர் பண்ணுறது. என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் என் வாழ்க்கையினுடைய பிரச்சனை தெரியாது. இதுதான் என்னுடைய பிரச்சனை என்று அவருடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லிட்டு அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், சபையின் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை போயிருச்சு, ஊழியங்களை பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஏமாற்றினாலே நான் அதை வெறுத்து விட்டேன், முற்றிலுமாய் சபைக்கு போகிறதையும் நிறுத்திட்டேன், வேதத்தை வாசிக்கிறதையும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் அருமையான 2 போதகர்களை கொடுத்தார். அவர் பேர் சொல்லலை. அவர் அந்த போதகர்கள் 2 பேர் கணவன் மனைவி, அவங்க வீட்டில் வைத்து சபை நடத்துகிறார்கள். எந்த பட்டணத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு 4 பிள்ளைகள் என்று சொன்னார். அவர் சொன்னார், எங்கள் பாஸ்டருமாவும் ரொம்ப நல்லவங்க சிஸ்டர், ரொம்ப நல்லவங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய நற்குணத்தின் நிமித்தமாக, அவங்களுடைய எளிய குணத்தின் நிமித்தமாக அநேகர் என்ன செய்வாங்கன்னா அவங்கள வஞ்சித்துருவாங்க, அவங்கள ரொம்ப வஞ்சகமாக அவங்க விருப்பத்தை அவங்கள்ட்ட நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அதுபோல் தற்காலத்தில் ஒருத்தர் அந்த சபையில் அவங்க 2 பேருடைய பலவீனத்தை பயன்படுத்தி, 2 பேருக்கும் வயசாயிடுச்சு, அவங்க 2 பேருடைய பலவீனத்தை பயன்படுத்திட்டு அவங்கள தன்னுடைய கட்டில் வச்சிருக்கிறாரு. இது என்னால் கிளியராக பார்க்க முடியுது, ஆனால் நான் போய் சொல்ல முடியாது. நான் கேட்டேன், அந்த பாஸ்டர்மாவுடைய பேர் என்ன? ஏன்னா நான் யாருன்றதை நான் நல்லா கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஊர் பேர் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை சொன்னோடனே நான் கெஸ் பண்ணிட்டேன். அவங்க எங்கள் அப்பாவால் அந்த 2 பேரும் they were trained and put into ministry. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே நம்முடைய ZFT சர்ச்சில் க்ளோரி செமினார்ஸ் நடத்தும் போது they used to come, இங்கே வருவாங்க, அந்த செமினார் அட்டென்ட் பண்ணி ஜயன் பைபிள் காலேஜ் இன் பெங்களூரில் எங்கள் அப்பா நடத்தின பைபிள் காலேஜில் படித்து அவங்க ஊழியத்துக்குள்ளே போனவங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியும் உங்கள் பாஸ்டர்ஸ்ன்னு. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். நான் சொல்கிறேன், சிஸ்டர், இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு நம்ப முடியல ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட நடத்தி இருக்கிறாரு, உங்களுக்கு அவங்கள தெரியுதுன்னா எனக்கு எவ்வளோ ஐ எம் ஷாக்ட் சிஸ்டர் என்று சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த போராட்டங்களின் நிமித்தமாக நான் ஊழியத்தையே வேண்டாம், கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் சொல்லி விலகிட்டேன். ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. நான் சொன்னேன், ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம். நான் சொன்னேன், கர்த்தர் அந்த இடத்துல அவங்க மேலே இருக்கக்கூடிய தாக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்ல? ஆமாம். நான் சொன்னேன், தேவன் ஏன் உங்கள் மூலமாய் அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கக்கூடாது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்காரு. அப்போ இவர் தான் என்ன செய்யணும்? கூட நின்று யார் அவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்திரைய கிழிக்கிறதற்கு ஆவியானவரோடு இசைந்து செயல்பட்டு அந்த சபையை அந்த நபருடைய கரத்திலிருந்து என்ன செய்யணும்?
விடுவிக்கணும். நான் சொன்னேன், நல்ல வேளை என்கிட்ட சொன்னீங்க, நான் இன்னைக்குலேருந்து ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தம்பதியினர். நான் அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த சபையை விட்டு மட்டும் போகாதீங்க. தயவுசெய்து திரும்ப ஃபோன் பண்ணி அவங்களோட பேசுங்க, திரும்ப தொடர்பில் போங்க. நீங்கள் தான் நிற்கணும். ஒரு வேளை விடுதலை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உங்களை அங்கே வைத்திருக்கலாம். எஸ்தர் என்னங்க செஞ்சாரு? எங்கேயோ பிறந்தவ, எங்கேயோ வளர்ந்தவ, யூத பெண்மணியா இருக்கிறவளை கொண்டு போய் பெர்சிய நாட்டின் ராஜாவுக்கு மனைவியாய் தேவன் ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? தேவன் ஏன் அனுமதித்தார்? தன் ஜனங்களுக்குள் நன்றாக வளர்க்கப்பட்ட ஒரு யூத பெண்மணி, தெய்வ பக்தி உள்ள மகள், ஏன் கொண்டு போய் அந்நிய ஒரு ராஜாவுக்கு அவளை மனைவியாக கொடுக்க வேண்டும்? காரணம் என்ன? தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு தேவன் அவளை தெரிந்து கொண்டார். தேவன் இன்னைக்கு உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ சும்மா வைக்கலைங்க. நீங்க அநேகர் கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருக்கீங்க, நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கீங்க, கதறீங்க. ஏன் ஆண்டவரே? வை லார்ட், வை லார்ட், வை மீ? ஏன் நான் தான்? வேற யாரையும் இந்த இடத்துல கொண்டாந்து வைக்க கூடாதா? நான் நன்மை தானே செய்கிறேன், தீமை செய்யலையோ உமக்கு ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிருக்கிறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த இடத்திற்குரிய ரட்சிப்பின் பாத்திரம். You are the vessel of God's salvation for that place. Hallelujah. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவ சித்தம். அதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய திட்டம். என்ன கொடுத்தாலும் அதை செய்யுங்க. ஒரு இடத்துல என்னால் சுவிசேஷமே சொல்ல முடியல, ஆனால் ஏன் ஆண்டவர் கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிறாருன்னு தெரியல, பரவாயில்ல நில்லுங்க. யோனா தேவ சித்தத்தை செய்யாததுனால தேவனுடைய கொந்தளிப்பு அங்கே ஏற்பட்டுச்சுன்னா, நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்கிறவங்களா இருந்தா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நிமித்தமா என்னங்க இருக்கும் சொல்லுங்க? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தேவனுடைய கிருபை இருக்கும், அழிவு வராம இருக்கும். அதுக்காகவே ஆண்டவர் உங்களை அங்க வச்சிருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனுஷ பார்வையை விட்டுருங்க, தேவனுடைய பார்வையுடையவர்களாய் மாற முற்படுங்கள். மனித பார்வையை கொண்டு நீங்கள் பார்க்கும் வரைக்கும் தேவனுடைய திட்டங்களை நீங்கள் அறிய முடியாது. ஆனால் என்றைக்கு நீங்கள் உங்கள் சுய பார்வையை விட்டுவிட்டு தேவனுடைய பார்வையை தரித்து கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரியவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, தேவனுடைய சித்தம் ஆவிக்குரிய அழிவை தடுப்பதற்காகத்தான் வெளிப்படுத்தப்படுகிறதே தவிர மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்கள் தேவ சித்தத்தை போய் நீங்கள் கேட்டுட்டு இருக்க தேவை இல்லை. நான் சாப்பிடட்டுமா, நான் உட்காரட்டுமா, நாளைக்கு அந்த ஊருக்கு போகட்டுமா, நாளைக்கு அங்கே போகட்டுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோமணி சொல்லுங்க சிஸ்டர் தேவ சித்தமா அப்படின்னு. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்வேன், ஆண்டவரே கூப்பிட்டுருக்காங்க, நான் போகிறேன், சித்தமாக இருந்தால் வாய்க்க செய்யுங்க, சித்தம் இல்லையா கேன்சல் பண்ணிடுங்க. எத்தனையோ மீட்டிங்ஸ், எத்தனையோ பேர் என்கிட்ட டைரியில் டேட் எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த நாள், இந்த நாள், இந்த டேட், இந்த டேட், இந்த டேட். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, அந்த மீட்டிங் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, தேவனே உம்முடைய சித்தம். புரியுதா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, we must know that every moment of our spiritual lives, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து நடப்பது அவசியமாக இருக்கிறது. உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார், எந்த கவலையும் அதிலே தேவையில்லை. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள், God is not concerned with the temporal but with the eternal. தேவன் தற்காலத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறவர்கள் அல்ல. அவருக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தேவையானதை அப்பப்போ நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஆவிக்குரியது என்ன, நித்தியத்துக்குரியது என்ன, நித்திய காலமாய் நிலைத்திருக்க போவது என்ன, இதை தான் என் பிள்ளைங்களுக்கு எப்படியாச்சும் நான் கொடுக்கணும்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதை நாம் நாடி தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வோம். சரி, இப்போ இந்த தேவ சித்தம்னு சொல்றீங்களே, எப்படி நாங்க இந்த சித்தத்தை அறிந்து கொள்வது? வாசிங்க, சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. நீங்க ஒன்னும் கண்டுபிடிச்சி நீங்களா எல்லாத்தையும் அறிஞ்சு செய்ய போறதில்ல. நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும் போது அவருடைய நல்ல ஆவியானவர் என்ன செய்வாராம்? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார், கற்று தருவார்.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஒரு டீச்சர் என்ன செய்வாங்க? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல கொண்டு போறாங்க. என்ன செய்வாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து சொல்றது மட்டுமில்ல, அவங்க செஞ்சு செஞ்சு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி லிக்விடு கெமிக்கலை எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி செய்வாங்க. செய்யலைன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஊற்ற வேண்டிய கெமிக்கலை விட ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும்? டமார்னு வெடிச்சு செதறிடும். புரியுதா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு முன் சென்று நீங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை உங்களுக்கு காண்பிப்பார், உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் அதை அறியும்படியான ஞானத்தை உங்களுக்கு தருவார். சரி, தேவனுடைய சித்தத்தை செய்தால் என்ன ஆசீர்வாதம்? வாட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் டூயிங் காட்ஸ் வில்? மறுபடியும் நான் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ற மாதிரி சொல்றேன். தேவ சித்தத்தை செய்யறதுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களும் இருக்கு. ஆனா நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் இந்த தற்காலத்து வாழ்வை கடந்து நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்தும் ஆசீர்வாதங்கள் எவைகள்? அந்த நித்தியத்துல நான் நிலை நின்று தேவன் எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடைவதற்கு பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் எவைகள்? வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 12:50. லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய தாயும் சகோதரர்களும் அவரை காண வந்திருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க, உங்க சகோதரர்களும் உங்களுடைய தாயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா நிறைய பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சரீர பிரகாரமான குடும்பத்தையே அவர் நிராகரிச்சிட்டாரு, அவர் அறிந்து கொள்ளவில்லை, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நாங்க தான் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி சொல்ல போனா இயேசு கிறிஸ்து அப்படி அவங்கள ரிஜெக்ட் பண்ணல. அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா சிலுவையில் தொங்கும்போது யோவானை பார்த்து, மகனே இதோ உன் தாய், ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார். ஹி ஹேட் கன்சர்ன். தன் தாயை குறித்து அவருக்கு அக்கறை இருந்தது. தன் சகோதரர்களையும் அவர் நிராகரிக்கவில்லை. ஆக்சுவலி அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? எனக்கு சகோதரரும் சகோதரிகள். அதாவது we come into the right relationship with the Lord Jesus Christ. சரியான ஒரு உறவுக்குள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வருகிறோம். அவரோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நம்ம ராஜாவோடு சரியான உறவில் இருந்தாதான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்வது என்ன செய்து உங்களை சுதந்திரவாளிகளா மாற்றுகிறது. நீங்கள் நித்திய சுதந்திரத்தை சுதந்திரிக்க ஏதுவாக உங்களை நடத்தி கொண்டு போகிறது. இரண்டாவதாக, இந்த தேவ சித்தத்தை செய்கிறதுனாலே என்ன நடக்கிறது? யோவான் 4ஆம் அதிகாரம் 32-34 வரையில். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? சீஷர்கள்ட்ட பசியா இருக்குன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் சாப்பாடு வாங்க போறாங்க. அந்த சமயத்துல சமாரிய ஸ்திரீ வருகிறாள். சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். சமாரிய ஸ்திரீக்கு ஊழியம் செய்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ போய் கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டா. கிராமமே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு போயிருச்சு. இவ்வளோ நேரம் சீஷர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ தெரியாது. அவ்வளோ நேரம் சாப்பாடு வாங்கிட்டு வராம லேட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க என்ன நடந்துச்சு. இவங்க சாப்பாடு வாங்கிட்டு இவ்வளோ ஊழியமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்றான் ஸ்பாட்டில். சேர்ந்துட்டு இயேசு கிறிஸ்துட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு பசி இல்லைப்பா, பசி போயிடுச்சு. அப்போ அவன் யோசிக்கிறான், எங்கேயோ யாரோ சாப்பாடு கொண்டாந்து நமக்கு தெரியாம கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ற காரியம் என்ன? என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினுடைய சித்தத்தை செய்தீங்கன்னா
உங்களுடைய சரீர பிரகாரமான குறைவுகளும் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்தீர்கள் ஆனால், நல்லா கவனிங்க, செவி கொடுத்து கேளுங்க. நீங்க நிறைய பேர் பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியா கடந்து போறீங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ தேவ சித்தத்துல நீங்க 100% நிலை நிற்கவில்லை. எல்லாருக்குள்ளேயும் அந்த குறைவு இருக்கு. நம்ம யாருமே முழுமையா அறிந்து கொள்வதில்லை. ஆனா விட்டு கொடுத்து போனோம்னா, ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. பலவீனம் வருதா, போராட்டம் வருதா, ஆண்டவரே எங்க தவறிட்டேன், எங்க உங்களுடைய சித்தத்தை விட்டு போயிட்டேன் தெரியலப்பா, சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்க கொடுக்க என்ன செய்வாரு? சரிப்படுத்துவாரு, சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, மீண்டுமாய் உங்களை அதிலே நிலைநாட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க நிலைநாட்டப்படும் போது சரீர பிரகாரமான குறைவுகள், நான் ஏன் இதை சொல்றேன்? பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். தேவ சித்தத்தை செய்தால் அவனால் கொல்லவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, உங்களை தேவ சித்தத்தை விட்டு அகற்றவும் முடியாது. ஹல்லேலூயா. ரைட்? ஓகே. மூன்றாவதாக தேவ சித்தம் ஏன்? யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஓகே. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருந்தால் தெய்வீக உபதேசத்தை அல்லது சரியான உபதேசத்தை பகுத்தறிய அறிந்திருப்பீர்கள். ஏன் இது முக்கியம் சொல்லுங்க பாப்போம். நம்ம இந்த காலத்துல எப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிறோம்? பலவிதமான தவறான உபதேசங்கள் எழும்பி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபதேசத்தை சரியாய் அறிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்குள் விடுதலை இருக்காது. ஏன்? வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாவிட்டால் விடுதலை இல்லை. அப்போ நீங்க தேவ சித்தத்தை செய்தீங்கன்னா தெய்வீக உபதேசம், தேவனால் உண்டாயிருக்கிற உபதேசம் என்ன என்பதையும் தேவனிடத்திலிருந்து வராதது என்ன என்பதையும் நீங்கள் பகுத்தறிய அறிந்திருப்பீர்கள். ஓகே. தேவ சித்தத்தை செய்வது அது முக்கியம். அடுத்தது ரோமர் 12:2 வாசிங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எண்ணத்துல மறுரூபமாகுறீங்க. உலகத்தின் சாயல் உங்களுக்குள் இருக்கிறது. தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து மறுரூபமாகும் போது குமாரனுடைய சாயலுக்குள்ளாக மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த குமாரனுடைய சாயலுக்குள்ள மறுரூபமாகிறது ஏங்க அவ்வளவு முக்கியம்? வாசிங்க 1 கொரிந்தியர் 15:50. நான் சுய கதை பேசுறதே இல்லை, வசனத்தை தான் நான் வச்சு உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. ஓகே. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நீங்க வெளியரங்கமா எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு ஞானியா இருந்தாலும், எவ்வளவு தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளாலும், இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உள்ளான மனுஷன்ல எவ்வளவு மறுரூபம் வந்து இயேசு கிறிஸ்துவ போல மாறி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை சுதந்திரிக்க பண்ணும். விளங்குதா? அது எப்போ வரும்? தேவனுடைய சித்தத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் செய்யும் போதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வரும். விளங்குதா நான் சொல்றது? ஓகே. கடைசியாக திஸ் இஸ் த கன்க்ளூஷன். 4 ஆசீர்வாதங்கள் சொன்னேன். அவருடைய சித்தத்தை அறிகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். உங்களுடைய உபதேசம் சரியான தெய்வீக உபதேசமாக இருக்கும். நீங்க கேட்குற உபதேசம் தேவனுடைய உபதேசமா இல்லையான்றது தெரியும். சரீர பிரகாரமான உங்கள் மாம்சமான இந்த சரீரத்துல அநேக நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பலன் உங்களுக்குள் ஊற்றப்படும், நிறைவு வரும். முதலாவது நான் சொன்னது, நீங்க சுதந்திரவாளிகளாய் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரராய் மாற்றப்படுவீர்கள். கன்க்ளூஷன் 1 John 2:17. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா.
தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, நான் இதை பல முறை சபையில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், மறுபடியும் சொல்கிறேன். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் அழிக்கப்பட முடியாது, அவர்கள் கவிழ்க்கப்பட முடியாது, அவர்கள் தோல்வி அடைய முடியாது. ஏன் தெரியுமா? ஏங்க தேவ சித்தம் அழித்து போட முடியுமா? தேவ சித்தத்தை ஒருவனால அழிக்க முடியுமா? முடியாது. தேவ சித்தத்தை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. கடைசியில் அந்த சித்தம் தான் நடக்கும். தேவ சித்தத்தை நீங்க ஜெயிக்க முடியாது. அப்போ தேவ சித்தத்தோடு இணைந்திருக்கிறவன் தேவனுடைய சித்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பது போல அவனும் அழிக்கப்படுவதில்லை, கவிழ்க்கப்படுவதில்லை, அவன் தோல்வி அடைவதில்லை. அவன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஜெயம்தான் இருக்கும். அல்லேலூயா. சித்தத்தை செய்தால் பூரண ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பூரண ஜெயம் என்று சொல்லும் பொழுது இம்மையிலும் ஜெயம், மறுமைக்குள் பிரவேசிக்கும் போதும் ஜெயம். அல்லேலூயா. ஏன்னா சுதந்திரவாளியா உங்களை மாற்றி கர்த்தர் அந்த மறுமைக்குள் கொண்டு போவார். நீங்கள் அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை செய்வீர்கள். தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உபதேசத்தை நான் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா பரவாயில்லைங்க, நீங்க என்ன வேணா செய்யுங்க, எப்படி வேணா வாழுங்க, ஆண்டவர் கடைசியில் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிடுவார். கொண்டு போய் நீங்கள் வாசலுக்குள்ளே கூட நுழைய முடியாது. கீழே பூமியில் தான் நடை போடணும், புதிய பூமியில் நடை போடணும். புதிய வானத்தில் புதிய எருசலேமில் இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும். எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தின் அறிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நீதியில் நிலைத்திருக்க வேண்டும், கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும், கீழ்ப்படிதலில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பீர்கள் என்றால் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மறந்துடாதீங்க, தேவன் இலவசமாய் கொடுத்த இது அனைத்தையும், தேவ சித்தத்தை அறிவதற்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்லை. ஊழியக்காரர்கள் வேணா கேட்கலாம், நீ 5000 ரூபா கொடு, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை உனக்கு சொல்றேன். அது அல்ல, ஃப்ராடு. தேவ சித்தத்தை இலவசமாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார். We don't have to pay to know God's will. God has given us the knowledge of His will. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று இருதயத்தில் கையை வச்சு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. Fill me with the knowledge of your will, Lord. Let me do your will. உம்முடைய சித்தத்தை செய்வதே என் பாக்கியம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய பாக்கியம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Father. குயவனே உம் கையில் களிமண்ணான் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வனைந்து உருவாக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே Lord, let me do your will Father. உம் சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த இருதயம் மனப்பூர்வமா உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படுவதாக. Hallelujah. Thank you Jesus, thank you Father. ரிமலமா ஷரபல தூரனம ரபர ஷீரலப தூரனமல பரபரப. Thank you Jesus. கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே தருகிறேன் உங்களுடைய கரத்திலே. மனப்பூர்வமாய், உற்சாகமாய், சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I commit myself Father. ரிமலபா ஷரபலபா துரனபா ரபரபரபா ரிபலபா ரபர துரனபலபா ஷீரரபரபரபரபரபரபா ரேபலபா சந்தரனபா ஷீரபலபா துரனபலபா ரபரபரபரபா ரிகலபா. physical restoration, spiritual restoration இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ரிமா கரமரபா சந்தரனபா பாபா. அவருடைய ஆவியின் புதுப்பித்தலை ஆண்டவர் அநேகருக்குள் இந்த
காலை வேளையிலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ரீமா கலமா சந்தரனவா ஷீரா பாபா 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 ஓரமலா சந்தரனவா ஷீரா பாபா 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 ரீமா மாமா மாமா சந்தரனவா சிக்கர பாபா பாபா. Thank you Father, thank you Jesus, thank you Lord. ரிகலமா சந்தரனவா சிக்கர பாபா பாபா. Thank you Father, thank you Jesus. சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.